இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து அப்படின்றது சாதாரண விஷயமாகி போச்சு. ஆனால் விவாகரத்து ஆன ஆண்களை பிரபல நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க அப்படின்றது பேரதிர்ச்சியான விஷயம்தான். அப்படி விவாகரத்து ஆன நபர்களை ஏன் பிரபல நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க? என்ன காரணம்? யார் அந்த நடிகைகள்? குறிப்பாக 5 பிரபல நடிகைகள் விவாகரத்து ஆன ஆண்களை திருமணம் செய்திருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், வெளிவராத அதிர்ச்சி காரணங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை அன்ஷிகா மோத்வானி. தமிழில் நடிகர் தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு ஒரு கல் ஒரு கண்ணாடி, எங்கேயும் காதல், தீயா வேலை செய்யணும், குமார், சேட்டை, வேலாயுதம், வாலு அப்படின்னுட்டு பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தாங்க. சரி, அது ரைட்டு. சினிமா துறையில் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ரசிகர்களின் மனதை கவர்ந்த இந்த அன்ஷிகா மோத்வானி ஏன் விவாகரத்து ஆன நபரை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது பலருக்கும் பேரதிர்ச்சியான ஒரு செய்தி தான். கடந்த 2012 டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சோஹைல் கத்தூரியா அப்படின்ற ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இந்த அன்ஷிகா மோத்வானி. அந்த சோஹைல் கத்தூரியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமானவர். அதாவது 2016ஆம் ஆண்டு ரிங்கி அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த சோஹைல் கத்தூரியா. இந்த ரிங்கி என்ற பெண் பார்த்தீங்கன்னா அன்ஷிகா மோத்வானியினுடைய தோழி அப்படின்றது இன்னொரு பேரதிர்ச்சியான விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முதல் திருமணத்தில் ஏதோ பிரச்சனை, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கிட்டார் இந்த சோஹைல் கத்தூரியா. அதன் பிறகு தான் 2022 இந்த அன்ஷிகா மோத்வானியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அன்ஷிகா மோத்வானிக்கு இதுதான் முதல் திருமணம். இப்படி திருமணமாகி விவாகரத்து ஆன ஒரு நபரை முதலாவதாக ஏன் அன்ஷிகா மோத்வானி திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய தோழியின் கணவரையே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னுட்டும் பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா திடீரென அவருடைய கணவரும், அதாவது அன்ஷிகாவுடைய கணவரும் அன்ஷிகாவும் திருமணமான 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா பிரிந்து வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தனித்தனியாக தங்களுடைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போதும் சரிபட்டு வரலை. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. அன்ஷிகா தன்னுடைய தாயுடனும் சோஹைல் அவருடைய பெற்றோருடனும் வசித்துட்டு வந்தார். இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அன்ஷிகா பார்த்தீங்கன்னா அவருடைய தோழியின் கணவரையே காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. என்னதான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் காதலிக்கும் போது ஒரு மனநிலை இருக்கும், திருமணத்துக்கு பிறகு வேறு மனநிலை இருக்கும். காதலிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டதாக அவர்களே நினைத்து கொள்வாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒருவர் மீது உரிமை கொண்டாடப்படும். அப்போதுதான் குடும்பத்தில் பிரச்சனையே ஏற்படும். அதுதான் அன்ஷிகாவுடைய வாழ்க்கையிலையும் திருமணத்துக்கு பிறகு நடந்திருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் அன்ஷிகா திருமணமானவரை திருமணம் செய்து கொண்டது பெரிய தவறு. குறிப்பாக அந்த நபர் விவாகரத்து ஆனவராகவே இருந்தாலும் ஏற்கனவே திருமணம் ஆனவர், அவருடைய தோழியின் கணவர். இதெல்லாம் தெரிந்தும் தோழிக்கே இவங்க யமனாக, தோழிக்கே இவங்க துரோகியாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிகாவும் அவருடைய அம்மாவும் தன்னை கொடுமைப்படுத்தியதாக அன்ஷிகாவுடைய நாத்தனார் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடுத்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஷிகாவுக்கு எதிராகவே திரும்பி போனது. சரி, அன்ஷிகா ஏன் அவரை திருமணம் செய்தார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தனக்கு வருகின்ற ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்தேனோ அதே மாதிரி சோகையில் இருந்ததாகவும், அவருடைய அமைதி மற்றும் புரிந்து கொள்ளும் தன்மை எனக்கு ரொம்ப பிடித்திருந்ததாகவும், திருமணத்துக்கு பிறகு தங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும்
அன்ஷிகா பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி தன்னுடைய தோழியின் கணவரையே திருமணம் செய்து கொண்டு தனக்கு வரக்கூடிய ஆண்மகன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினைத்ததாகவும் இப்படியெல்லாம் அன்ஷிகா பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சரி, எப்படியோ இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தற்போது நிம்மதியாக இல்லை. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழலை. முதல் பெண்ணுடைய அந்த சாபம் சும்மா விடாது அப்படின்ற மாதிரியும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, இந்த விஷயத்தை நம்ம இதோட விட்டுருவோம். இதனால தான் இவங்க விவாகரத்து ஆன அந்த சோகையில திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை வரலட்சுமி அவர்கள். வரலட்சுமியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை தான் இரண்டாவதாக திருமணம் செய்திருக்காங்க. ஆனால் வரலட்சுமிக்கு இதுதான் முதல் திருமணம். ஏன் இப்படி போய் விழுந்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி பல அதிர்ச்சியான காரணங்கள் வெளியாகி இருக்கின்றது. நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் மும்பையில் திடீரென நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதில் சரத்குமாருடைய முதல் மனைவி சாயாதேவி சரத்குமார், ராதிகா சரத்குமார், ராதிகாவின் மகள் ரேயான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டாங்க. மும்பை தொழிலதிபரான நிக்கோலஸ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவர் பற்றி பல அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய முதல் மனைவி ஒரு உலக அழகி அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். சரி, போடா போடி அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் இந்த வரலட்சுமி. அதன் பிறகு வெகு சீக்கிரமாகவே ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துட்டாங்க. இப்படியாப்பட்ட வரலட்சுமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான நிக்கோலாய் சச்சிதேவ் அப்படின்றவரை 2024 ஜூலை 2ஆம் தேதி தாய்லாந்தில் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிக்கோலாஸ் சச்சிதேவ் பார்த்தீங்கன்னா மும்பையில் பெரிய ஆர்ட் கேலரி ஒன்றை நடத்திட்டு இருக்காரு. அப்பா அம்மா தொடங்கிய தொழிலை இவர் நடத்திட்டு வராரு. இவர் ஏற்கனவே திருமணமானவர். அதாவது 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கவிதா அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த கவிதா அப்படின்ற பெண் பார்த்தீங்கன்னா உலக அழகி, கலிஃபோர்னியா நாட்டு உலக அழகி அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து 2019ஆம் ஆண்டு இந்த ஜோடி விவாகரத்து பெற்றுட்டாங்க. இந்த தம்பதிக்கு காசா சச்தேவ் அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நல்ல நட்போடு இருந்து திருமணம் செய்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை வரலட்சுமியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது விஷாலுக்கும் வரலட்சுமிக்கு தான் திருமணம் அப்படின்ற மாதிரி பலரும் பேசிகிட்டு இருந்த நிலையில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி விஷால் என்ன சொல்லியிருந்தாருன்னா மங்களகரமான லட்சுமிகரமான பெண்ணை திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அதனால் வரலட்சுமியை தான் திருமணம் செய்ய போகிறாருன்னு நினைத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வரலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 வருடங்களாக நானும் நிக்கோலஸும் நல்ல நண்பர்களாக பழகிட்டு இருக்கோம், நல்ல நட்பு புரிதலாகி காதலாகி தற்போது திருமணம் செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, அதுக்குள்ளார நம்ம போக வேண்டியதில்லை. இவங்களுக்குள்ளார ஈகோ தலை காட்டாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தா சரி அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு ரசிகருக்கும் உறுத்துறது என்னன்னா நல்ல ஒரு பையனாக பார்த்து முதலாவதாக திருமணம் செய்திருக்கலாமே அப்படின்றது தான். சரி, ரைட்டு, இதை விடுங்க. அடுத்து இந்த வரிசையில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சரிகா அவர்கள். இவங்க கமலஹாசன் அவர்களுடைய 2வது மனைவி. இவங்க எதுக்கு 2வதாக திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா அதை கமலஹாசன் கிட்ட தான் கேட்கணும். சரி, ரைட்டு. புதுதில்லியில் 1960 டிசம்பர் 5ஆம் தேதி மராத்தி மற்றும் ராஜபுத் வம்சாவளியை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க. ரொம்ப இளமையாக இருந்த போதே பார்த்தீங்கன்னா தந்தை குடும்பத்தை கைவிட்டு போயிட்டாரு. அப்போதிலிருந்தே குடும்பத்தின் சுமை இவங்க மீது விழுந்தது. வருமானம் ஈட்டினாங்க, பள்ளிக்கு போகலை. தன்னுடைய 5வது வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக திரைப்படங்களில் வாழ்க்கையை தொடங்கினாங்க. அதன் பிறகு பல படங்களில் நடித்து பிரபலமானாங்க. இப்படியாப்பட்ட நடிகை சரிகா அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்த கமலஹாசனை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் சரிகாவுக்கு அதுதான் முதல் திருமணம். ஏற்கனவே கமலஹாசன் வாணி கணபதி அப்படின்ற பெண்ணை 1978ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு 10 வருடங்கள் கழித்து
1988ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றுவிட்டார். அதன் பிறகு கமலஹாசனிடம் சிக்கியதுதான் இந்த சரிகா. 1991ஆம் ஆண்டு கமலஹாசனை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் 2004ஆம் ஆண்டே விவாகரத்தும் பெற்றுட்டாங்க. சரிகாவுக்கும் கமலஹாசனுக்கும் பிறந்த மகள்கள் தான் ஸ்ருதிஹாசனும் அக்ஷராஹாசனும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவியுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விவாகரத்தான ஒரு நபரை தான் முதலாவதாக திருமணம் செய்து கொண்டாங்க. அதாவது பிரபல பாலிவுட் பட தயாரிப்பாளரான போனி கபூர் அப்படின்றவரை இரண்டாவதாக, அதாவது ஏற்கனவே திருமணமான அவரை திருமணம் செய்து கொண்டது ஏன் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்த நிலையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் காதலித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. இந்த போனி கபூர் பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு மோனா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். 1996ஆம் ஆண்டு அந்த பெண்ணை விவாகரத்தும் செய்துட்டார். இந்த தம்பதியினருக்கு, இந்த போனி கபூர் மோனா தம்பதியினருக்கு அர்ஜுன் அன்சுலா என்ற 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதன் பிறகு 2 குழந்தைகளுக்கு தந்தையான அந்த போனி கபூரை தான் இந்த ஸ்ரீதேவி காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. போனி கபூர் ஸ்ரீதேவியை ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். இது ஸ்ரீதேவிக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். 1996ஆம் ஆண்டு இவங்களுடைய திருமணம் நடைபெற்றது. சட்டப்படி பார்த்தா மோனாதான் மனைவி, தான் வெறும் அதுதான் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு தனக்கு திருமணம் நடந்த முறையில் சுத்தமாக பிடிக்கலை. ஸ்ரீதேவியை மணந்த பிறகு போனி கபூர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து கொண்டு சுற்றுலா போயிருக்காரு. போனி கபூர் தன்னுடைய முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வெளியே சென்று வந்ததை பார்த்த ஸ்ரீதேவி அவரை கோபத்தில் திட்டியிருக்காங்க. உங்களுக்கு அவர்களை தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னா அங்கேயே போயிட வேண்டியது தானே அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. போனி கபூர் தன்னுடைய முதல் மனைவியை சந்திக்காதபடியும் ஸ்ரீதேவி பார்த்து கொண்டிருந்திருக்காங்க. போனி கபூருக்கு பிள்ளைகள் அர்ஜுன் அன்சுலா அப்படின்னா உயிர். ஆனால் அவங்கள கூட பார்க்க விடாமல் ஸ்ரீதேவி அந்த போனி கபூரை தடுத்து இருக்காங்க. தன்னுடைய திருமணம் சட்டப்படி நடக்கலை அப்படின்றதுனால ஸ்ரீதேவி ஒருவித பயத்திலேயே இருந்திருக்காங்க. எங்கே போனி கபூர் தன்னை விட்டுட்டு முதல் மனைவி கூட போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி. சரி, எது எப்படியோ, எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை திருமணம் பண்ணீங்க அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ட்டு அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க. சரி, ரைட்டு, நம்ம உள்ளாரெல்லாம் போய் ஆராய தேவையில்லை. அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அமலா. 1967ஆம் ஆண்டு பெங்காலி தந்தைக்கும் ஐரிஷ் தாய்க்கும் பிறந்தவங்க தான் இந்த அமலா. தந்தை இந்திய கடற்படையில் வேலை செய்ததால் சிறு வயதிலேயே சென்னைக்கு குடிபெயர்ந்தாங்க. அப்போது காலக்ஷேத்ரா கல்லூரியில் அமலாவை சேர்த்திருக்காங்க அவருடைய தாய். சினிமா பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு கிளாசிக்கல் டான்சராக உலகம் முழுவதும் ஆடியிருக்காங்க நடிகை அமலா. அப்படி மேடையில் ஒரு முறை அமலாவின் நடனத்தை பார்த்த நடிகர் மற்றும் இயக்குனருமான டி ராஜேந்தர் அவர்கள் அவருடைய மனைவியுடன் சேர்ந்து அமலாவிடம் சென்று படத்தில் நடனம் ஆடுவாயா என்று கேட்டிருக்காங்க. நடனம் தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்படி தான் மைதிலி என்னை காதலி படத்தில் அமலாவை அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்திர அவர்கள். இந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதன் பிறகு பல பட வாய்ப்புகள் வந்தது. அதை கச்சிதமாக பயன்படுத்தினாங்க அமலா அவர்கள். இந்தியாவின் 5 மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் ரஜினி, கமல், விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு நடித்திருக்காங்க. இப்படியாப்பட்ட பிரபலமான நடிகை அமலா அவர்கள் ஏற்கனவே விவாகரத்து ஆன பிரபல நடிகரான நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் அமைந்தது. அதாவது தெலுங்கு சினிமாவுடைய உச்ச நடிகர்களில் ஒருத்தர் தான் இந்த நாகார்ஜுனா. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாரு. பல சூப்பர் ஹிட் தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறாரு. தமிழ் படங்கள் பலவற்றிலும் நடித்திருக்கிறாரு. இப்படியாப்பட்ட நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் உச்சத்தில் இருந்தபோது
அதிகமான பெண் ரசிகர்கள் அவருக்கு அதிகம் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. இப்படியாப்பட்ட நாகார்ஜுனாவுடைய வாழ்க்கையில் 2 திருமணம் நடைபெற்று இருக்கின்றது. நாகார்ஜுனா தன்னுடைய முதல் மனைவி லக்ஷ்மியை விவாகரத்து செய்துவிட்டு தான் அமலாவை 2ஆவதாக திருமணம் செய்து கொண்டார். பிரபல நடிகர், தெலுங்கு நடிகர் வெங்கடேஷின் சகோதரி தான் லக்ஷ்மி. நாகார்ஜுனாவை 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் நாக சைதன்யா. 1990ஆம் ஆண்டு லக்ஷ்மியை நாகார்ஜுனா விவாகரத்து செய்துட்டாரு. பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இது. நாகார்ஜுனாவின் தந்தை நாகேஸ்வர ராவும் லட்சுமியின் தந்தை ராமா நாயுடுவும் குடும்ப நண்பர்களாக இருந்தாங்க. தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தாங்க. அதன்படிதான் நாகார்ஜுனாவுக்கும் லட்சுமிக்கும் திருமணம் நடந்தது. சினிமாவிற்கு வருவதற்கு முன்பே நாகார்ஜுனாவுக்கு திருமணம் நடைபெற்றது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முதல் மனைவியை விவாகரத்து செய்த பிறகு நாகார்ஜுனா 80களின் பிற்பகுதியில் அமலாவுடன் நிறைய படங்களில் நடித்தார். இதனால் நடிகை அமலாவுடன் நிறைய நேரம் செலவழித்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் காதல் மலர ஆரம்பித்திருக்கின்றது. முதல்ல நாகார்ஜுனா தான் அமலா கிட்ட ப்ரப்போஸ் செய்திருக்கிறாரு. 1992ஆம் ஆண்டு நாகார்ஜுனாவும் அமலாவும் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த ஜோடிக்கு அக்கினேனி அப்படின்ற ஒரு மகன் இருக்கார். லக்ஷ்மி மற்றும் நாகார்ஜுனா பிரிந்த பிறகு அந்த டகுபதி குடும்பமோ இந்த நாகார்ஜுனா குடும்பமோ, அதாவது லக்ஷ்மி குடும்பமோ நாகார்ஜுனா குடும்பமோ எந்தவித பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. எது எப்படியோ நடிகை அமலா ஏன் 2ஆவதாக நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. ஏற்கனவே திருமணமான ஒருத்தரை தான் திருமணம் செய்வீங்களா? உங்களுடைய புகழ் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? பெரிய அளவில் வளர்ந்துருந்தீங்க, நீங்கள் ஏன் திருமணம் செய்தீங்க அப்படின்ற மாதிரி உச்சபட்ச சினிமா நட்சத்திரங்களே அன்று அமலாவை கேள்வி கேட்டாங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த 5 நடிகைகளும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன ஆண்களை திருமணம் செய்து வாழ்க்கையில் பல சர்ச்சைகளை சந்தித்தாங்க. பல இன்னல்களையும் இவங்க அனுபவித்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஏற்கனவே திருமணமான ஆண்களை பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன ஆண்களை எந்தெந்த நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக திருமணம் செய்தாங்க அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.